கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏராளமானோர் இணைத்துக் கொண்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில், குறிப்பாக திமுகவிலிருந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் ஏற்பாட்டில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஸ்டாலின் ஜோன்ஸ், அதே போன்று தனீஷ் லால், ஆரோக்கிய எட்வின், மெத்தோடியஸ், ஜெயபால், டான் பாஸ்கோ, மிஸ்கியாஸ் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய முன்னிலையில் தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வின் போது கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம் உள்ளிட்டோர் உடன் இருந்திருக்கிறார்கள். அதிமுகவில் இணைத்துக் கொண்ட திமுகவினருக்கு தனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் தெரிவித்துக் கொண்டார். ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.